அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். அரசியல் விமர்சகர் ஜீவ சகாப்தன் அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்த மிக்க நன்றி. ஒரு பக்கம் காங்கிரஸ்ல ஒரு சிலர் இந்த கூட்டணி பற்றி பொது வெளியில் பேசக்கூடிய விஷயங்கள், அதில் பேசக்கூடாது அப்படின்னு கட்சியுடைய மேலிடத்திலேருந்து கொடுத்த அறிவுறுத்தல். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ஒரு தாவேக்காவோட போகுமா, தாவேக்காலேருந்து தரப்புலேருந்து பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு வருது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் ராகுல் காந்தியை சந்திச்சிருக்கிறாங்க கனிமொழி. இந்த சந்திப்பு எல்லா விஷயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருச்சா? திரும்ப காங்கிரஸ் அடுத்தடுத்து எத்தனை தொகுதி, என்னென்ன தொகுதி, இது மாதிரியான விஷயங்களை நோக்கி தான் நகரப்போகுது அப்படின்னு பார்க்கலாமா இந்த சந்திப்பு? இல்ல, டெல்லி காங்கிரஸ் தலைமைங்கிறது இவங்க பேச்ச காது கொடுத்தே கேட்கலங்கிறது தான் இதுல இருந்து தெரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மாணிக் தாக்கூர், இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் சொல்லும் போது ஒரு வாரத்திற்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு வாரமா ஒரு 8 நாளைக்கு முன்பு நடந்த அந்த காங்கிரஸ் சந்திப்பு நடந்ததுல டெல்லியில, அப்ப அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி பேசாதீங்கன்னு தானே சொன்னாரு ராகுல் காந்தி. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இந்த பேசுவதை குறைச்சுக்கோங்க, அப்படிலாம் பேசாதீங்கன்னு தானே சொன்னாரு. அது பலர் கேட்டாங்க, அப்ப திமுகவுடன் கூட்டணியான்னு கேட்டதுக்கும் பதில் சொல்லலன்னு. நீங்க திமுகவோட கூட்டணியில தானே இருக்கிறாங்க, அதாவது இல்லாத விஷயம் ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னா தான் அறிவிக்கணும். ஆல்ரெடி இருக்கிறாங்க, அதுல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு சில பேர் கேட்கிறாங்க. ராகுல் காந்தி கூப்பிட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க, இத பத்தி எல்லாம் பொது வழியில நீங்க பேசக்கூடாது காங்கிரஸ்காரங்க இனிமேன்னு சொல்லிட்டாரு. அதை செல்வ பெருந்தையும் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது அதை மீண்டும் மீண்டும் மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவங்க மட்டும்தான் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தி ஏதோ உள்ள அஜெண்டால பண்றாரு. பிரவீன் சக்கரவர்த்திக்கு மாயவரம் தொகுதியை கடந்த முறை திமுக தடுத்துருச்சு. அதுக்கான காரணம் ஒரு ஊரறிந்த ரகசியம். அதனால அதை நம்ம டீட்டெயிலா பேச வேணாம். ஏன்னா அவரு சில வேலைகள், ஒட்டுக்கேப்பு வேலைகள் பண்ணி அதை ஒரு பொது வழியில பரப்புனதுனால. பட் ராகுல் காந்தியோட அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறதுல நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது இல்ல. ராகுல் காந்தியோட அவ்வளவு இடத்துல இருந்ததுனாலதான் நம்ம விவாதங்கள்ல இவ்வளவு பேசு பொருளாகி ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்லக்கூடிய நிலைக்கு வந்தோம். இருந்தாலும் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் அவ்வப்போது அப்படி பாஜக சுப்பிரமணிய சாமி இருக்கிறாரு, அவர் பாஜக நீக்கப்பட்டுருச்சா, நிதியமைச்சர்ல இருந்து பிரதமர்ல இருந்து எல்லாரையும் விமர்சிக்கிறாரு. அது மாதிரி இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள்லாம், அது தேசிய கட்சியில இந்த மாதிரி நபர்கள் இருக்கதாங்க செய்வாங்க. கமல்நாத்ங்கிறவர் ராகுல் காந்திக்கு எதிராக மட்டும் தான் இருக்காரு. உங்களுக்கு நம்ம சசி தரூருங்கிறவர் ராகுல் காந்திக்கு எதிராக மட்டும் தான் இருக்கிறாரு. அப்ப இவர்கள் எல்லாருமே இப்படி எதிராக இருக்கும் போது காங்கிரஸ் தலைமை அவங்களையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே அவங்க ஆக வேண்டிய வேலையை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அதனால அது தேசிய கட்சியில் தவிர்க்க முடியாது. ஏன்னா இத்தனை மாநிலங்கள், இத்தனை யூனியன் பிரதேசங்களும் சேர்த்து ஒரு கட்சி, ஒரு தலைமை தான் டெல்லியில இருக்கு. அதனால ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தகுந்த மாதிரி அப்பப்போது அவங்க சேட்டை செய்யறது, விமர்சனம் பண்றது, மாநில கட்சிகளோடு சண்டை போடுறதெல்லாம் ராகுல் காந்தி அனுசரிச்சுதான் போகணும். வேற என்ன செய்ய? தேசிய கட்சி இங்க பாஜக அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் நடக்கலையா? அப்ப தாவேகா ஃபேக்டர் ஒன்னும் ஒரு பெரிய இதை ஏற்படுத்திராது திமுக காங்கிரஸ் கூட்டணியிலன்னு சொல்றீங்களா? இல்ல, ஏற்படுத்தாது. ஏன்னா ராகுல் காந்தியை பொறுத்தவரையும் தாவேகாவை ஒரு கான்செப்டா அவர் நினைக்கவே இல்லை. ஆனா இங்க உள்ள கட்சியினர், குறிப்பா பாருங்க, இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இல்லாதவர்கள், போட்டியிடவே விரும்பாதவர்கள், அவங்க எல்லாரும் எம்பியா இருக்கிறாங்க. அவங்க இந்த சட்டமன்ற தேர்தல கல்ல விட்டு எறிகிற மாதிரி. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் விஜய் மேல தனிப்பட்ட முறையில் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறத பாக்குறோம். கரூர் சம்பவத்துல கூட அவர் நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்தினதை பாக்குறோம். போன் பண்ணி பேசியிருக்கிறாரு விஜய் கிட்ட. இதெல்லாம் ராகுல் காந்தி நீங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடுங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான் அவங்களுக்கு. இந்தியா முழுக்க இருக்கு. அவங்களுக்கு பிஜேபி அல்லாத கட்சிகள் எல்லாத்தையும் எப்படியாவது நெருக்கம் பாராட்டணும்னு தான் நினைப்பாங்க. அந்த வகையில விஜய் கட்சி இதுவரையும் பிஜேபியோட நேரடியா கூட்டணி வைக்கல. அப்படி இருக்கிறப்ப பிஜேபியோட பகைச்சிக்காத ஒரு கட்சியோட எதுக்கு சம்மந்தம் இல்லாம விஜய் ராகுல் காந்தி பகைக்கணும்? இன்னும் ராகுல் காந்திக்கு விஜய் ஒரு கட்சியே கிடையாது. அவங்க இன்னும் ப்ரூவ் பண்ணவே இல்லை, அவங்க யாருன்னே தெரியாது. அதாவது ஒரு ஆளே கிடையாது ராகுல் காந்தியோட அதுக்கு விஜய் கட்சி. ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறப்போ போய் ஹாய்ங்கிற மாதிரி ஒரு மெசேஜை போட்டு வைக்கிறாரே ஒழிய ஒரு விஜய ஒரு பெரிய ஆளாலாம் மதிக்கல. எதுக்கு எதிரியா பார்க்கணும்? எதிரா பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்படிதாங்க அவங்க யோசிப்பாங்க. அவங்க ஏதாவது அதான் சொல்றேனே, அவங்க ஒரு தேசிய தலைமை, தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. அதனால தமிழ்நாட்டுல புதுசா வரக்கூடிய கட்சி எதுக்கு காங்கிரஸ் பகிச்சுக்கணும் அப்படி என்ன அவசியம் காங்கிரஸ்க்கு இருக்கு? ஆனா அதே சமயம் இதையெல்லாம் வச்சு உடனே கூட்டணி போயிருவாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா ராகுல் காந்தி இந்தியா கூட்டணிய ஸ்ட்ராங்காக்கும்னு நினைக்கிறாரு. இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். வேற எங்க இந்தியா கூட்டணி இருக்கு? இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு உருப்படியா இருக்கிறது தமிழ்நாட்டுல மட்டும்தான். ஆன்டி பிஜேபி இருக்கிறது தமிழ்நாட்டுல மட்டும்தான். மத்த எல்லா இடத்துலயும் பிஜேபி தான் கை ஓங்கி இருக்கு. இந்தியா கூட்டணி பலவீனமா இருக்கு. கெஜ்ரிவால் கிடையாது, மம்தா ஒன்னா வரமாட்டாங்க, அகிலேஷ் யாதவ சேர்த்துக்க மாட்டாங்க.
இப்ப இந்த நிலையில தமிழ்நாடு மட்டும் தான் உருப்படியா இருக்கு. இதையும் ராகுல் காந்தி பகிச்சுக்கிட்டு விஜய நம்பி எல்லாம் போனா, மண்குதிரை நம்பி போனா அவர் என்ன ஆவாரு? அதெல்லாம் ராகுல் காந்திக்கு நல்லா தெரியும். இப்ப கூட எஸ்சி அழைப்பு விடுத்திருக்காரு காங்கிரஸுக்கு. எங்களுக்கு நீங்க பூஸ்டும் தர வேணாம், ஹார்லிக்ஸும் தர வேணாம்னு செல்வ பெருந்தகையை உடனடியா பதிலடி திறந்திருக்காரு. அதனால இது பாருங்களேன், இன்னும் 2 நாள் கழிச்சு பிரவீன் சக்கரவர்த்தி எதையா ஒண்ணு பேசுவார் பாருங்க. பிரவீன் சக்கரவர்த்தி பேசிட்டு, ஏன்னா அவருக்கு நோக்கம் திமுக தோக்கடிக்கணும், இந்தியா கூட்டணி ஜெயிக்கணுங்கிறது பிரவீன் சக்கரவர்த்தி நோக்கம் கிடையாது. திமுக அழியணுங்கிறது பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவருடைய நோக்கம். மாணிக் தாக்கூருக்கு செல்வ பெருந்தகையோட பர்சனலா இஷ்யூ கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதனாலதான் அது பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்க ஒழிய ராகுல் அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கும் தமிழ்நாட்டு திமுக தலைமைக்கும் எப்பவும் பிரச்சனை இருந்ததில்ல. அவர்கள் 2 பேருமே ஒரே நோக்கமா எப்படியாவது பாஜக கூட்டணிய வீழ்த்திட்டு இந்தியா கூட்டணி கொண்டு வரணுங்கிறதுல 2 பேரும் ரொம்ப அக்கறையா இருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி வேலைகளை அவங்க பண்ண மாட்டாங்க. அது இன்னும் எழுதி வச்சுக்கோங்க, காங்கிரஸ் ரொம்ப நெருக்கிலாம் சீட்டு கேட்காது. இவங்க கேட்கிற மாதிரி எல்லாம் நெருக்கிலாம் கேட்காது. கேட்டாலும் தமிழ்நாட்டுக்கு திமுக தராது. 20ல இருந்து 25 சீட்டு இதுதான் அவங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறது. அது தருவாங்க, அவ்வளவுதான். அதுல அவங்க விருப்பப்பட்ட தொகுதியில அதிகமா கேட்டுக்கலாம், அவ்வளவுதானே ஒழிய எக்ஸ்ட்ரா கொடுத்தா தோல்விதான். இவங்களுக்கு 48 சீட்டு கொடுத்தப்ப படுதோல்வி 8 சீட்டு தான் வாங்கினாங்க. 63 சீட்டு கொடுத்தப்ப 5 சீட்டு தான் வாங்கினாங்க. 117 சீட்டு கொடுத்தப்ப முட்டை வாங்கி 2 பேருமே அடி திமுக காங்கிரஸ். அதனால காங்கிரஸ் கட்சிக்கு கூட கொடுத்தா திமுகவுடைய தோல்வி எழுதி வச்சுக்கலாம். அதனால திமுகவும் அந்த தப்பு பண்ணாது, காங்கிரஸும் அந்த தப்பு பண்ணாது. பார்க்கலாம். நன்றி திரு ஜீவன். இணைப்பில் உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.